இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 9 ஹிஸ்ட்ரியில் என்சிஆர்டி சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் சொசைட்டி அண்ட் த கொலானியலிசம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதில் வந்து பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். இதில் வந்து இந்த லாஸ்ட் இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட் அந்த ட்ரைப் பீப்புளுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நிறையா வந்து ஃபாரஸ்ட் லாஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதனால வந்து ஃபாரஸ்ட் அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து கல்டிவேஷன் பண்ணக்கூடாது, ஆடு மாடுகளெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் லேண்டில் வந்து மேய்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இந்த வுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபாரஸ்ட் ஐட்டம்ஸை நீங்கள் இங்கேருந்து எதையுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதனால் வந்து இந்த ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிறைய ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரிபல்லியன் எல்லாம் வந்து அவங்க வந்து கிளர்ச்சி நடத்துறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து இந்த தேர்ட் ரிபல்லியன் இன் த ஃபாரஸ்ட் இதில் வந்து எந்தெந்த லீடர்ஸ் அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து எந்தெந்த லீடர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, சந்தல் பிரகானாஸில் வந்து சித்து அண்டு கானு இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருப்பாங்க. சோட்டா நாக்பூரில் வந்து பிர்சா முண்டா வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு அலூரி சித்தராம ராஜு வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து வந்து இவங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருப்பாங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கிங்டம் ஆஃப் பாஸ்டர், இந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த இந்த ரிபெலியனை பற்றி தான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சத்தீஸ்கரில் தான் வந்து இருக்குது. அதான் 3.1 த பீப்புள் ஆஃப் பாஸ்டர். இந்த பாஸ்டர் வந்து எங்கே இருக்குனாக்கா சத்தீஸ்கரில் இருக்குது. சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதோட பார்டர் வந்து ஆந்திர பிரதேஷ், ஒரிசா அண்டு மகாராஷ்டிரா. இந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பிளாட்டிவ் ஆன ரீஜன், அதாவது ஃப்ளாட் ரீஜன்பாங்கள்ல அது. இந்த நார்த்து சைட் ஆஃப் திஸ் பிளாட்டியூவில் வந்து சத்தீஸ்கர் பிளெயின் இருக்கும், சவுத்தில் வந்து கோதாவரி பிளெயின் இருக்கும். இதோட அந்த ரிவர் வந்து என்னன்னாக்கா இந்திராவதி ரிவர் தான் இருக்கும். ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் வந்து இந்த ரிவர் வந்து போகும். ஓகே, இந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்பர் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் பீப்புள் வந்து அந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருப்பாங்க. இதில் வந்து அந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய அந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து இருப்பாங்கள்ல, இவங்க வந்து அந்த வில்லேஜ் பீப்புளே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். வந்து என்னன்னாக்கா மரியா, முராஹோன்ஸு, துருவாஸ், பட்டாராஸ், ஹல்பாஸ், இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய மொழிகளை வந்து பேசுவாங்க. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. இதில் வந்து என்ன லாங்குவேஜஸ்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, ஹோந்தி, ஹல்பி, அதுக்கப்புறம் சத்தீஸ்கரி, இந்த லாங்குவேஜஸ்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியும் பேசுவாங்க. அந்த பர்டிகுலர் அந்த கம்யூனிட்டி அந்த பீப்புளை பொறுத்து அவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசினாலும் அவங்களோட அந்த காமன் அந்த கஸ்டம்ஸ் அந்த பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து, அதாவது அவங்க வந்து நேச்சரை தான் வந்து காடாக வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து சேம் தான். இந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸாக இருந்தால் கூட இவங்க வந்து நம்புகிற அந்த ஒரு விஷயம் வந்து காமனாக தான் இருக்கும். அதாவது இந்த எர்த்து, அந்த மலை, காடு, அப்புறம் ஆறு, இதெல்லாம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து கடவுளாக வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து மரியாதை செலுத்துவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ வளங்களை வந்து அந்த ஃபாரஸ்ட் அந்த காடு தான் வந்து அவ்வளோ ஒரு வளங்களை தருது அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து அவங்க வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல்னே அவங்க வந்து ஒரு இது வந்து கொண்டாடுவாங்க. அந்த குரூப் ஆஃப் எல்லா வில்லேஜ் பீப்புளும் சேர்ந்து, அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அப்போ இவங்க வந்து நிறையா அந்த எர்த்துக்கு வந்து இந்த எர்த்து தானே, இந்த பூமி தானே அவங்களுக்கு வந்து எல்லா வளங்களையும் தருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காடு, இந்த மலை, அந்த ஆறு, இதெல்லாம் வந்து எல்லா இதுவும் தருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணிக்கைகளை செலுத்தி அவங்க வந்து கொண்டாடுவாங்க.
அந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நம்ம நிறைய வில்லேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அது அவங்களோட அந்த வில்லேஜோட பவுண்ட்ரி, அதாவது அந்த ஒவ்வொரு வில்லேஜோட எல்லை எதுன்னு அவங்களுக்கே வந்து தெரியும், அந்த பீப்புளுக்கே வந்து தெரியும். அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன, அவங்களோட எல்லை என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வில்லேஜில் இருந்து அவங்களுக்கு இன்னொரு வில்லேஜில் உள்ள ரிசோர்ஸ் ஏதாவது தேவைப்படுது, அங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து வுட்டு வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பீப்புள் வந்து அந்த இன்னொரு அந்த வில்லேஜ் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு அங்கே உள்ள அந்த வுட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னக்கா தேவ்சாரி டேண்ட் இல்லைன்னா மேன் அப்படின்னு அந்த ஸ்மால் இதை அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த இதை கொடுத்துட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த வில்லேஜில் உள்ள அந்த ரிசோர்ஸை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த வில்லேஜில் உள்ள இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து போடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வந்து பே பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஒவ்வொரு குடும்பமுமே வந்து தானியங்களை வந்து சிறுதானியங்கள்லாம் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த பே பண்ணுறதுக்கு வந்து சம் கிரெயின்ஸ் டு பேதம்ங்கிறாங்களே, ஸோ சிறுதானியங்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாட்ச்மேனுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் போட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமுமே இவங்க எல்லாம் இந்த வில்லேஜ் பீப்புள், அதாவது குரூப் ஆஃப் வில்லேஜஸ் தானே இருப்பாங்க, அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து போடுவாங்க. அதுக்கு வந்து ஹெட்டாக வந்து ஹெட்மேன், அந்த வில்லேஜுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு வில்லேஜுக்குமே வந்து ஒரு ஹெட்மேன் இருப்பாங்க. அந்த வில்லேஜ் ஹெட்மேனு அப்புறம் வந்து அந்த எல்லா அந்த வில்லேஜ் சேர்ந்த உள்ள அந்த ஹெட்மேன்லாம் வந்திருப்பாங்க. அதில் வந்து என்ன வந்து பேசுவாங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து அந்த பிரகானாங்கிறவங்க தான் வந்து ஒரு ஹெட்மேனாக வந்து இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த கம்யூனிட்டியில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஃபாரஸ்ட்டில் வந்து ஏதாவது அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி பேசுவாங்க. ஃபாரஸ்ட்டில் ஏதாவது வந்து அந்த பீப்புளுக்கு வந்து ஏதாவது அதாவது இந்த பிரிட்டிஷே வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த லாஸ் அந்த இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, இங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இது சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பற்றி அவங்க வந்து மீட் பண்ணி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக வந்து என்னென்ன இது இருந்தது, அந்த பீப்புளுக்குள்ளே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா, இதெல்லாம் பற்றி அவங்க வந்து பேசுவாங்க. அந்த ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்த ஹெட்மேனு, அதுக்கப்புறமா அந்த வில்லேஜில் உள்ள அந்த முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து பேசுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து இந்த பிரகானாங்கிற அந்த மீட்டிங்கில் வந்து பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு 3.2 த ஃபியர்ஸ் ஆஃப் த பீப்புள். இப்போ 1905 வந்து இந்த கொலோனியல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, அதாவது 2/3 பங்கு அந்த ஃபாரஸ்ட்டை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நான் ஆல்ரெடி பார்ட் 1லேயே வந்து சொல்லியிருப்பேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்ன, ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட்னா என்ன, வில்லேஜ் ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அங்கே வந்து பீப்புள் வந்து கல்டிவேஷன் பண்ணக்கூடாது, அங்கே வந்து ஹண்டிங் அதாவது வேட்டையாடக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபிஷ் ஹண்டிங் அந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து எந்த ஒரு பொருட்களையுமே வந்து சேகரிக்கக்கூடாது. இப்போ இந்த பீப்புள் எல்லாமே வந்து இந்த பாஸ்டர் இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து அந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த பீப்புள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ இவங்களை எல்லாருமே வந்து இங்கே வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த பாஸ்டர் பீப்புள் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. நம்ம வந்து இதை டிபெண்ட் பண்ணி தானே இருந்தோம், இப்போ வந்து இதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு வந்து அதை நினச்சி வந்து கவலைப்பட்டுட்ருப்பாங்க. இதிலே வந்து அந்த வில்லேஜ்லேயே வந்து அந்த பீப்புள் இருப்பாங்களே, அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக அந்த பீப்புளுக்கு வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபுல்லாகவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது அந்த ட்ரீஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா
அதை வந்து எப்படி வந்து அதை வந்து அணைக்கணும், இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபயர் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணனாக்கா அதை ப்ரொடெக்ட் பண்ணனாக்கா அந்த ஃபயர் வராமல் இருக்கிறதுக்குள்ள இது எல்லாமே வந்து அந்த பீப்புளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த வேலைக்கு வந்து வச்சுருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்கள வந்து வேலைக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபாரஸ்ட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனாக வந்து என்னன்னாக்கா அதாவது அவங்களுக்கு இப்போ மற்ற பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து இவ்வளோ ரெண்ட் அப்படின்னு போடுவாங்க, லேண்டுக்கு வந்து ரெண்ட்டுன்னு போடுவாங்க. இவங்க வந்து ஃப்ரீயே லேபராக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணி கொடுக்குறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செய்யணும். மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த லேண்டுக்கு வந்து அவங்க வந்து ரெண்ட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இவங்க மட்டும் என்னன்னாக்கா ஃப்ரீ லேபராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரெண்ட்டும் கட்டாமல் ஃப்ரீ லேபராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சிவியரான ஒரு பஞ்சம் வந்து ஏற்படும். எப்போ அப்படின்னாக்கா 1899 1900 வந்து ஒரு சிவியரான ஒரு பஞ்சம் வந்து ஏற்படும். இது வந்து அகெயின் இன்னொரு டைமும் செகண்ட் டைமும் வரும். அது எப்போ அப்படின்னாக்கா 1907 1000 to 1908 வந்து அகெயின் வந்து ஒரு பஞ்சம் வந்து வரும். இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால இந்த பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ப்ராப்ளத்தை பற்றி, இந்த இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த வில்லேஜ் கவுன்சிலில் வந்து அந்த அப்புறம் அந்த சபைகள்மாங்கள்ல அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த இஷ்யூவை பற்றி பேசுவாங்க. பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த பஜார்ஸு, அதுக்கப்புறமா அந்த நிறைய அந்த கிராமத்துலேருந்து எல்லா அந்த ஹெட்மேனும் நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த எவ்ரி வில்லேஜில் இருக்கிற அந்த ஹெட்மேன் எல்லாருமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீஸ்ட் ஆஃப் த செவரல் வில்லேஜஸ், அந்த கோவிலில் இருக்கிற அந்த பூசாரி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. அந்த வில்லேஜ் கவுன்சில் அந்த ஹெட்மேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகி என்னன்னாக்கா இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு இஷ்யூ வந்து போயிட்டுருக்குது, இதனால மக்கள் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க, நம்ம வந்து ஏதாவது இவங்களை எதிர்த்து நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தினாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பேசுவாங்க. இவங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு நடந்ததுக்கு வந்து காங்கேர் ஃபாரஸ்ட்டில் துர்வாஸோட முயற்சியால் தான் வந்து எடுக்கப்படுது. இவங்க வந்து அந்த தனி தலைவர் இல்லைன்னா கூட இவங்க வந்து என்னன்னாக்கா, அதாவது இவர் வந்து சிங்கிள் லீடர், இவர் வந்து ஒரு சிங்கிள் லீடராக வந்து இவர் வந்து இந்த இதை வந்து கொண்டுட்டு வரல, நிறைய பீப்புளோட சேர்ந்து தான் வந்து இதை பற்றிலாம் வந்து பேசுகிறாங்க. குண்டா தோர் எந்த வில்லேஜ்னாக்கா நெத்தனாருங்கிற வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இவங்கெல்லாம் வந்து கலந்துருப்பாங்க. இந்த நெத்தனார் வில்லேஜில் இருந்து இந்த குண்டாதூருங்கிறவர், அதுக்கப்புறம் இந்த துர்வாஸ், அதாவது காங்கேர் ஃபாரஸ்ட்டில் வந்து துர்வாஸுங்கிறவர், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மூமெண்ட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இட ஒதுக்கீடுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், இவங்களோட முயற்சியால் வந்து கிடச்சிருக்கும். இன் 1910 வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மாங்காயில் உள்ள அந்த கொம்பு இருக்குல்ல, அதுக்கப்புறம் மண், மிளகாய், அதுக்கப்புறம் இந்த அம்பு, இதெல்லாத்தையுமே வந்து அந்த கிராம மக்கள் வந்து அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி, இந்த பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா வில்லேஜ் பீப்புளுமே வந்து இந்த ரிபெலியனுக்கு ஆகிற அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பஜார்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சூறையாடி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் அந்த அஃபீஷியல்ஸோட ஹவுசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடர்ஸு அவங்க ஹவுசஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாத்தையும் வந்து எரிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து சூறையாடி இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட்டு நடத்தியிருப்பாங்க. அந்த கொலனியல் அந்த கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து வந்து அவங்கள எதிர்த்து வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டு அந்த ரிபெலியன்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க.
இந்த இந்த ப்ரொட்டஸ்ட்லலாம் வந்து இந்த மூமெண்ட்லலாம் வந்து ஈடுபடுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து இந்த கொலானியல் கவர்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்துகிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க இதை போய் எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அந்த அஃபீஷியல்ஸோட அந்த ஹவுசஸை வந்து இது பண்ணுறது, அங்கே போய் சூறையாடுறது, இதெல்லாமே வந்து இவங்க வந்து அந்த கொலானியல் கவர்மெண்ட்டால் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க. இதை வந்து இந்த வில்லியம் வேர்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி இதை பற்றி எழுதுறாரு. என்னன்னாக்கா, ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் கேம் ஸ்ட்ரீமிங் இன் டு ஜக்தல்பூர் போலீஸ், ஃபாரஸ்ட் பியூன்ஸ், ஸ்கூல் மாஸ்டர்ஸ் அண்ட் இமிக்ரன்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இதாக வந்து எழுதுறாரு. அதாவது அந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறத வந்து அவர் வந்து எழுதுறாரு. இந்த கிளர்ச்சியை வந்து இந்த ரெபெலியனை வந்து அடக்கிறதுக்கு வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட படைகளை வந்து அனுப்புகிறாங்க. இதில் வந்து அந்த ஆதிவாசி அந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்து முயல்வாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க இருக்கிற அந்த இடத்த வந்து சுற்றி வளைச்சி அவங்க மேலே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு எரிக்கிறாங்களா, அதனால என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து சுற்றி வளைச்சி அவங்க வந்து ஃபயர் பண்ண சொல்லிடுவாங்க அந்த பீப்புளோட இதில். ஸோ அந்த கிளர்ச்சி ஈடுபடுறவங்கள எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, கசையடி கொடுக்குறது, அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து தண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பனிஷ் பண்ணுறாங்க. வில்லேஜ் சைடாக வந்து அந்த கிராமத்தோட வழியாக வந்து அவங்கள வந்து ஊர்வலம் வந்து கொண்டுட்டு வராங்க அந்த மக்களை. இதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பீப்புள் வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பயந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க. போய் பயந்து அங்கே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து வெறிச்சோடி இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள பீப்புள், அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறாங்கல்ல, இவங்களுக்கு அதாவது பிரிட்டிஷ்க்கு பயந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏன்னா கசையடி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து மீட்டு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 3 மாதம் ஆயிரும். அதாவது பிப்ரவரியிலேருந்து மே வரையும் ஆயிரும், ஒரு 3 months ஆயிரும். ஸோ இந்த இதோட வந்து ஒரு மேஜர் விக்ட்ரி என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த இட ஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அந்த வேலையை வந்து தற்காலிகமாக வந்து இடைநிறுத்தம் செய்கிறாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட அந்த பகுதி வந்து 1910 வந்து முன் திட்டமிடப்பட்ட பகுதியாக வந்து குறைக்கப்படுது. இந்த பாஸ்டர் ஃபாரஸ்ட்டோட அந்த மக்களோட இந்த ஸ்டோரி வந்து இதோட வந்து நிற்கலை. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமும் வந்து இந்த பீப்புள் அந்த ஃபாரஸ்ட் வந்து அந்த ஃபாரஸ்ட் பீப்புளை வந்து இதே மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக நாங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா 1970s வந்து அந்த வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த 4600 ஹெக்டேர்ஸை வந்து நேச்சுரல் சால் ஃபாரஸ்ட்டாக வந்து நேச்சுரல் சால் ஃபாரஸ்ட்டுக்கு பதிலாக ட்ராபிக்கல் பைனாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னாக்கா, பேப்பர் இண்டஸ்ட்ரிக்காக நாங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டாக வந்து, அதாவது இந்த இதை வந்து நாங்கள் வந்து இந்த ட்ராபிக்கல் பைன், இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற இந்த ட்ரீஸை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் சால் ஃபாரஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதனால என்ன ஆகுனாக்கா, இதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கும். இந்த லோக்கல் என்விரான்மெண்டலிஸ்ட் மூலயமா வந்து இந்த நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்டாப் ஆயிரும். இது வந்து அந்த ஏஷியாவில் நம்ம இந்தியாவில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து இவ்வளோ நேரம் இந்தியாவில் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 4th இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்தோனேஷியாவில் வந்து இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் ஜாவா. இப்போ இந்த ஜாவாங்கிற ஒரு இது வந்து ஐலாண்டு, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்தோனேஷியாவில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம், இது இந்தோனேஷியாவில் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜாவாங்கிற இந்த ஐலாண்ட்
ஐலாண்டு வந்து ரைஸ் ப்ரொடியூசிங், அதாவது அரிசி விளைக்கிறதுல வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இது வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து ஒரு டைம் பீரியடில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ரீஜனாக தான் வந்து இருந்தது. மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இங்கே வந்து கொலோனியல் பவர் வந்து இந்தோனேஷியாவில் யார் இருக்கிறாங்கனாக்கா, நம்ம இந்தியாவில் வந்து பிரிட்டிஷர்ஸ் எப்படி காலனைஸ் பண்ணி இந்தியன் காலனிஸை வந்து எப்படி வந்து ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தோனேஷியாவில் வந்து டச் வந்து இந்தோனேஷியாவில் வந்து அந்த டச்சோட பவர் வந்து இருக்குது. அவங்க வந்து காலனைஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஃபாரஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு நடந்த அதே இன்சிடெண்ட் தான் வந்து இங்கேயும் நடக்குது. இந்த ஜாவா இன் இந்தோனேஷியா வேர் த டச் ஸ்டார்டட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ஜாவாங்கிற அந்த ஐலாண்டில் வந்து அப்போ வந்து நிறையா ஃபாரஸ்ட் தானே இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் வந்து யார் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறா, அந்த ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து யார் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா டச்சு வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிறாங்க. லைக் இந்த பிரிட்டிஷ் மாதிரியே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளும் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த டிம்பர் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களோட நேவி ஷிப்ஸ்க்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்காக எப்படி எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி வந்து இந்த டச்சும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளும் வந்து இங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த டிம்பர்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளும் வந்து இந்த ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ 1600 வந்து இந்த ஜாவாவில் உள்ள பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னாக்க 3.4 மில்லியன் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. There are the many villages in the fertile plains. இங்கே வந்து நிறைய வில்லேஜஸ் இந்த ஜாவா அந்த ஐலாண்ட்லேயே வந்து அங்கே எப்படி நிறைய வில்லேஜஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய வில்லேஜஸ் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து நிறைய கம்யூனிட்டிஸை சேர்ந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அது வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 4.1 த வுட் கட்டர்ஸ் ஆஃப் ஜாவா. இந்த ஜாவாவில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டி என்னென்னா கல்லாங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கம்யூனிட்டி. இவங்க வந்து எதில் வந்து தேர்ந்தவங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட், அதாவது ஸ்கில்டு ஃபாரஸ்ட் கட்டர்ஸ் அண்டு ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ். இவங்க வந்து ஒரு அந்த ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து ரொம்பவே வந்து கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்புறமா வந்து ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ்லேயும் வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வந்து இருக்கிறாங்க. இந்த இதில் வந்து இந்த 1755 வந்து இந்த கிங்டம், இந்த ஜாவா வந்து 2 கிங்டமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த மதரம் கிங்டம் ஆஃப் ஜாவா ஸ்ப்ளிட் 2 தான் வந்து 2 கிங்டம்ஸாக வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகுது. இதில் வந்து 6000 கல்லாங் ஃபேமிலிஸ் வந்து இருக்கிறாங்க. இதில் இந்த கல்லாங் அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து எதில் எக்ஸ்பர்டைஸ்ன்னு பார்க்குறோம், அதாவது இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறதுலையும் அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கட்டர், ஸ்கில்டு ஃபாரஸ்ட் கட்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. இதில் உள்ள அந்த இவங்க வந்து எந்த அளவுக்கு அப்படின்னாக்க அந்த டீக் வுட் இருக்குல்ல, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதை வந்து இவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்கில்டு பர்சனாக இருக்கிறாங்க. இவங்களோட உதவி இல்லாமல் அந்த கிங்கோட பேலஸே வந்து கட்டியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனாக வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த டச் வந்து 18th செஞ்சுரியில் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினப்பாங்க. இதில் வந்து அந்த கல்லாங் அந்த கம்யூனிட்டியை வந்து இவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அதாவது இவங்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறமா அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து இவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த டச்சர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க கீழே ஒர்க் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்தியாவில் நடந்த மாதிரியே தான். அதாவது இவங்கள வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, இவங்களா போய் அவங்களுக்குள்ள தேவைகளை வந்து எதுவுமே அவங்க வந்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இவங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த பீப்புள் வந்து 1770s இந்த கல்லாங்ஸ் வந்து இந்த ஜோனாவில் வந்து ஒரு கோட்டையை வந்து தாக்கியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா அவங்களோட எதிர்ப்பை வந்து காட்டுறதுக்காக அதை வந்து செஞ்சுருப்பாங்க. பட் இந்த எழுச்சி வந்து அதாவது இந்த
ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க வந்து அடக்கிடுறாங்க, அந்த டச் வந்து அடக்கிடுறாங்க. இப்போ 4.2 டச் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ரி. இப்போ இதில் வந்து டச்சு வந்து அந்த பீப்புளை மட்டும் இல்லாமல் அந்த டெரிட்டரியையும் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த ஜாவாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் லாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாவாங்கிறது ஒரு ஐலாண்டு தானே. ஸோ அதில் வந்து நிறையா ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வில்லேஜர்ஸ் வந்து காட்டுக்குள்ளெல்லாம் வந்து போகக்கூடாது, அந்த ரிவர் போட்ஸு இல்லைன்னா அந்த வீடு கட்டுறதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் வந்து இந்த ரிவர் போட்டு வந்து செய்கிறது, அப்புறம் வீடு கட்டுறதுக்கெலாம் இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து மரத்தை வந்து அந்த பீப்புள் வந்து எடுத்து வந்து வெட்டக்கூடாது. இந்த மெயின் பர்பஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து அந்த மரத்தை வந்து எடுக்க முடியும். மற்ற வேறு எந்த விஷயத்துக்காகவும் வந்து அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி நிறையா வந்து லாஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க, அந்த ஃபாரஸ்ட் லாஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து அவங்க வந்து அந்த பீப்புள் வந்து இந்த காட்டுக்கு வந்து அவங்க வந்து உள்ளவே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கண்காணிச்சிட்ருக்கிறதுக்கு ஆட்களை வந்து போட்டிருப்பாங்க. வில்லேஜர்ஸ் வந்து அவங்களோட ஆடு மாடெல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு வந்து அங்கே போகக்கூடாது. அங்கே உள்ள வுட்டை வந்து தெரியாமல் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அங்கே போய் அந்த காட்டில் போய் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து ரொம்ப சிவியராக வந்து பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த அவங்களோட நேவி ஷிப்ஸ்க்கு வந்து எப்படி அந்த ட்ரீஸை வந்து அவங்க வந்து அந்த டிம்பர் ட்ரீஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கப்பல் கட்டுமானம், அதுக்கப்புறம் அந்த ரயில்வேஸ்க்காக வந்து அந்த ரயில்வேஸ் வந்து அந்த ஸ்லீப்பர்ஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த இது எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 1882 வந்து 2,80,000 ஸ்லீப்பர்ஸை வந்து அவங்க வந்து அந்த ஜாவாங்கிற அந்த ஐலாண்டில் இருந்து மட்டுமே வந்து 2,80,000 ஸ்லீப்பர்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அந்த லேபர் வந்து அந்த அங்கே உள்ள அந்த பீப்புளையே வந்து அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் அதாவது அந்த ஒரு இடத்துலேருந்து அவங்களோட இடத்துக்கு போகணும்ல, அதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஸ்லீப்பர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு ஃப்ரீ லேபராக வந்து கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இந்த டச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் தானே இவங்கெல்லாம். ஸோ அதில் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பார்ட் 1 வீடியோவில் அதை பாருங்கள். இவங்க வந்து அந்த கல்டிவேட் பண்ணுறதுல வந்து இவங்க வந்து கை தேர்ந்தவங்க தானே. ஸோ அந்த கல்டிவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இந்த பீப்புளுக்கு வந்து லேண்ட் டேக்ஸ் வந்து போடுறாங்க. இதில் வந்து சில கிராமங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீயாக வந்து லேபர் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து அந்த கல்டிவேஷனுக்கு வந்து எப்படி அந்த பீப்புள் வந்து டேக்ஸ் கட்டணுமோ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதாவது நம்ம மேலே சொன்னோம்ல அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரீயை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து இந்த மக்களை வந்து அதாவது இந்த சில மக்களில் வந்து அவங்க வந்து ஃப்ரீ லேபராக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இலவசமாக எதை கொடுப்பாங்கனாக்கா எருமை மாடுகளை வந்து கொடுப்பாங்க. அதாவது இவங்க வந்து அந்த டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஃப்ரீயாக எல்லா ஒர்க்கையும் வந்து வாங்கிப்பாங்க. அதாவது ட்ரீஸை வந்து அந்த டிம்பர் ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவங்கள வந்து ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மக்களை வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ஃப்ரீ லேபராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னன்னாக்கா பிளான்டாங்டியன்ஸ்டன் சிஸ்டம்னு பேர். இதில் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரெண்ட் கொடுக்க வேணான்னு எக்ஸம்ஷன் இருக்கும். மற்ற எல்லா பீப்புளுமே வந்து அவங்க அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் வில்லேஜர்ஸுமே வந்து அவங்க வந்து அந்த லேண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேஜஸ் வந்து கட்டணும். இதுதான் வந்து அவங்க வச்சுருந்த அந்த ஒரு ரூல், அந்த ஃபாரஸ்ட் லாஸில் உள்ள அந்த ரூல். இப்போ 4.3 வந்து சம்மென்ஸ் சேலஞ்ச்.
1890 வந்து இந்த தேக்கு மரக்காடு, அந்த டீ கூட்லாம் இருக்கிற அந்த வில்லேஜ் இருக்குல்ல, அதில் உள்ள ரண்டு லதுங் வில்லேஜை சேர்ந்த இந்த சுரேடிங்கோ சமின்கிறவர் வந்து ஒரு இவங்களை எதிர்த்து வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார். என்ன அப்படின்னாக்க, இந்த காடு, இந்த ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து இது வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து உங்களோட, அதாவது இந்த கவர்மெண்ட்டோட இது கிடையாது. இதில் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உருவாக்குனதில்லை. இந்த காற்று, நீர், பூமி, மரம் இதெல்லாம் வந்து அரசு, அதாவது கவர்மெண்ட் வந்து உருவாக்குனது கிடையாது. இது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொந்தம்னு நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு, இது வந்து ஒரு இயற்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இவர் வந்து வாதாடுவார். இதுக்கு வந்து ஒரு இயக்கமே வந்து உருவாகும். இவங்க கூட வந்து அந்த சமின்கிறாங்கள, அவங்க கூட வந்து அந்த அவங்களோட சனின் லாஸும் வந்து இதில் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. இவங்க அதாவது இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து நிறையா வந்து கேள்விகள் வந்து இவங்க கூட சேர்ந்து நிறையா பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து இந்த மாதிரிலாம் அவர் கேட்குறாருல, கவர்மெண்ட்டை எதிர்த்து இந்த மாதிரி கேட்குறாங்களோ, ஸோ இவங்களுக்கு கீழே வந்து 1907 வந்து 3000 ஃபேமிலிஸ் வந்து இவரோட யோசனை எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து இவர் இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாருல்ல, ஸோ இவங்களுக்கு கீழே வந்து இவ்வளோ பேர், இந்த 3000 ஃபேமிலிஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த டச்சில் உள்ளவங்க வந்து இந்த நிலத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வருவாங்க. இதில் வந்து இந்த சாமினிஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த லேண்டில், அதாவது அந்த டச்சு வந்து அந்த லேண்டை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வருவாங்கள்ல, இதில் வந்து அந்த சாமினிஸ்ட்டுங்கிறவங்க வந்து அந்த நிலத்தில் வந்து படுத்து அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல்டிவேஷனுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேலையும் செய்யாமல், அந்த ஃப்ரீ லேபர் இருப்பாங்கள்ல, அவங்களும் நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4.4 வார் அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன். இப்போ இது வந்து எந்த காலகட்டத்தில் இதாகுது அப்படின்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அந்த வாரில் வந்து ஒரு மேஜர் இம்பேக்டை வந்து கொடுக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இந்தியாவில் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கைவிடுறாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த வார்க்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தானே எடுப்பாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அந்த நேவி ஷிப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையானது என்னன்னாக்கா, அந்த ரா மெட்டீரியல், அந்த டிம்பர் தான் வந்து அவங்களுக்கு தேவை. அந்த ஷிப்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து டிம்பர் தான் வந்து தேவை. அது வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய அவங்க வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. இன்னொன்று, அந்த வார் நடக்கும்போது ஃபஸ்ட்டு எதை வந்து டார்கெட் பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து வார் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது வந்து அவங்களோட அந்த ரிசோர்ஸஸாக வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸாக வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதை தான் வந்து ஃபஸ்ட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த டெரிட்டரியை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். இவங்களுக்கு வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த வாருக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த வாருக்காக வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜாவாங்கிற இது வந்து இந்த ஜாப்பனீஸ் வந்து இந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டச்சு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த பூமி கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பாங்க. அங்கே உள்ள அந்த மரக்கட்டை எல்லாத்தையும் வந்து அழித்து, அந்த பெரிய தேக்கு மரத்தை எல்லாத்தையும் அங்கே வந்து இந்த டீ வுட்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே எடுத்து குவியலாக வச்சு அது எல்லாத்தையுமே வந்து எரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸோட கையில் வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அது எல்லாத்தையும் வந்து எரிச்சிருப்பாங்க. இந்த ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடக்கும்ல, ஸோ அந்த வார்க்காக இந்த வார் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சுரண்டி இருப்பாங்க. இங்கே உள்ள அந்த வளங்களை, அந்த ஜாவா அந்த ஐலாண்டில் உள்ள அந்த வளங்களை வந்து
நிறையா வந்து சுரண்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வனவாசிகள்லாம் வந்து இந்த ட்ரீஸை வந்து அந்த அவங்கள வந்து ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஷிஃப்டிங் கல்டிவேஷனையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்தோனேஷியாவில் என்னன்னாக்கா அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த ஃபாரஸ்ட்டை மீட்டு எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சிரமமாக வந்து இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த கல்டிவேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து நடந்ததுனால இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அவங்களுக்கு மீட் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு 4.5ல நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி 1980s வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரியாக வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வேஷன், அதாவது ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கிறது தான் வந்து ஒரு மெயின் கோலாக வந்து பார்க்குறாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக அந்த மிசோரம், அதுக்கப்புறம் மிசோரத்துலேருந்து அந்த கேரளா வரையும் அந்த காடுகளை வந்து பாதுகாக்கணும். இதுதான் இவங்களோட ஒரு மெயின் டார்கெட்டாக வந்து இருக்குது, மெயின் கோலாக வந்து இருக்குது. நம்ம வந்து அதாவது நிறையா வந்து ட்ரீஸை வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறாங்க. அதாவது இந்த 1980s வந்து அந்த ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அவங்களுக்குள்ள அந்த சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இடையே வந்து நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்து வருது. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் அந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட்ரிக்கும் சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, நேச்சுரல் ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த மிக்சடு ட்ரீஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இருக்கும். ஆனால் சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரே ரிலேட்டடான அந்த ட்ரீஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இஷ்யூவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த அந்த ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி பீப்புளெலாம் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரி வந்து இருக்கக்கூடாது, அப்படின்னா இது வந்து ஃபாரஸ்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நிறையா கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது எல்லா மரங்களும் இருக்கும்ல, அதை வந்து அவங்க வந்து கட் பண்ணக்கூடாது, இனிமேல் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிறது தான் வந்து ஒரு மெயின் கோலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த மிசோரம் டு கேரளாவில் வந்து அந்த டென்ஸ், அதாவது அடர்ந்த காடுகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த இதில் வந்து அந்த சர்னாஸ், இந்த வில்லேஜ் சைடில் வந்து அந்த சர்னாஸ், தேவராகுடு, கான், ரை இதெல்லாமே வந்து அந்த நிறையா வந்து அந்த அடர்ந்த காடு தான் இதெல்லாமே. இதில் வந்து அந்த வில்லேஜ் பீப்புளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த காடுகளில் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து இந்த காடுகளை வந்து பாதுகாக்கிறது தான் உங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து வலியுறுத்துவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நைட்டு வந்து ரோந்து பணிக்கு வந்து வருவாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தரை வந்து இந்த ரோந்து பணி செய்கிறதுக்கு வந்து, அதாவது ஒரு நாளைக்கு இவங்க வரணும், அடுத்த நாள் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளே வந்து ஒரு இது வச்சுப்பாங்க. அதில் வந்து டெய்லியும் வந்து அந்த நைட் டைமில் வந்து யாரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையாத மாதிரி வந்து அவங்க வந்து பார்க்கணும். இதுதான் அவங்களோட வேலை. அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து இவங்களே வந்து இந்த கவர்மெண்ட் என்ன வலியுறுத்துனாக்கா, நீங்களே இந்த ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் உள்ள அந்த பீப்புளையே வந்து நீங்களே வந்து டெய்லியும் வந்து நைட் டைமில் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அவங்களே வந்து ஒவ்வொரு மக்களுமே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி பீப்புளே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த லோக்கல் கம்யூனிட்டி, அந்த ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி பீப்புளே வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது.